இது நாள் வரை படிப்பில் இருக்கும் அக்கறையால் தான் நீங்கள் என்னை கவனிக்கவில்லை என்று இருந்தேன். ஆனால் இன்று புரிந்துவிட்டது. நீங்கள் மீனாவைத்தான் விரும்புகிறீர்கள். அவள் புது புடவை அணிந்து வந்தவுடன் அவளை நீங்கள் பார்த்த பார்வை அப்பப்பா. வீணா உணராத. படித்த பெண் பேசுகிற முறையா இது? படித்த பெண் அவளுக்கு உள்ளம் இருக்காதா? உணர்ச்சிகள் இருக்காதா? ஒருவரிடத்தில் ஆழமான அன்பு பிறக்கும் போது பொறாமையும் கூடவே பிறந்து விடுகிறது. சேகர், உண்மையிலேயே நீங்கள் மீனாவை விரும்பவில்லை என்றால் என்னை மணப்பதாக வாக்குறுதி கொடுங்கள். பிரேமா, எனக்கு திருமணத்தில் இஷ்டமில்லை. இந்த நள்ளிரவில் என் அறைக்கு வந்து நீ இப்படி பேசுவது சரியில்லை, முறையில்லை, பண்பும் இல்லை. தன் நண்பன் மணக்கப் போகும் பெண்ணை விரும்புவதுதான் சரி, முறை, பண்பு. பிரேமா, சேகர், நானும் இத்தனை வருஷமாக பொறுத்து பொறுத்து பார்த்தேன். என் மனதில் பொங்கி எழும் அன்பு எல்லாம் உங்களுக்கு தெரிவித்து விட்டேன். ஆனால் நீங்கள் தான் என்னை மதிப்பதில்லை, என் பக்கம் திரும்புவதும் இல்லை. பிரேமா, தயவு செய்து நடத்த விட்டு போயிடு. என்னை சித்திரவதை செய்யாத. போ பிரேமா. பிரேமா சொன்னது உண்மைதான். என் மனம் இன்னமும் மீனாவைத்தான் நாடுகிறது. இன்று சேகர் உன்னை பார்த்தபோது கடந்த காலம் திரும்பி வந்து நிகழ்காலத்தில் பாய்வது போல் எனக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. உங்கள் விஷயத்தில் அப்படி இல்லை. சேகர் நல்லவன். அவன் இன்னும் வானம்பாடி ஞாபகமாகவே இருக்கிறான். நீ உத்தமி, சத்தியவதி. மீனா, சேகர் காதலித்த வானம்பாடி நீதான் என்று தெரிந்தால் அவர் உள்ளம் என்ன பாடுபடும்? அவர் மனதில் எவ்வளவு தவறான கற்பனைகள் உண்டாகும். அவரை ஏமாற்றி உன்னால் எத்தனை நாள் வாழ முடியும்? உண்மையை சொல்லிவிட வேண்டும். அவரிடம் உண்மையை சொல்லிவிட வேண்டும். இந்த நேரத்தில் இனிமேல் என்னால் பிறக்கவே முடியாது. மீனா, இந்த புடவையில அழக கண்டதும் அணை போட்டு தடுத்து வைத்திருந்த ஆசை வெள்ளம் கரை புரண்டு விட்டது. மீனா, சூறாவளி வீசும் போது பண்பாடு, நேர்மை, நன்றி எல்லா உணர்ச்சிகளுமே மறைந்து விடுவா சேகர். என்னை மன்னித்து விடு மீனா, என்னை மன்னித்து விடு. என் மனதை வைத்து உன்னை மதிப்பிட்டு விட்டேன். நான் என்ன செய்வது மீனா? உன்னை மறக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டிருக்கேன். உண்மையை மறைத்து வாழ்பவர்களுக்கு என்றுமே அமைதி கிடையாது. சேகர், நான் அவரிடம் உண்மையை கூறிவிடப் போகிறேன். மீனா, அப்படியானால் ஆரம்பத்திலேயே உண்மையை கூறியிருக்க வேண்டும். நீயும் நானும் பழகியதெல்லாம் வெறும் விளையாட்டு என்று இப்போது சொன்னால் நம்புவானா? உன்னை வெறுப்பான், என்னை வெறுப்பான், பிறகு தன்னை வெறுப்பான், தற்கொலைக்கு கூட தயாராகி விடுவான். ஐயோ, உண்மையை மறைத்து எத்தனை நாளைக்கு வாழ்வது? அது அவருக்கு செய்யும் துரோகம் அல்லவா? உண்மையை சொல்லலாம், ஆனால் காலம் அறிந்து சொல்ல வேண்டும். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. உங்கள் மீது எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லலாமா? என்ன மீனா? பெண் மனம் பெண்ணுக்குத்தான் தெரியும். பிரேமா உங்களை மிகவும் நேசிக்கிறாள். நீங்கள் அவளை மணந்து கொள்ள வேண்டும். உங்கள் நண்பரும் நானும் அதைத்தான் விரும்புகிறோம். நீ எனக்கு பெண் பார்க்க வேடிக்கையா இல்லை?
தெரியுமா? நீயா? நானேதான். வேண்டுமென்றே மற்றவர்களின் நடவடிக்கைகளை வேவு பார்க்கும் பழக்கம் எனக்கு இல்லை. மீனா அலங்கார உடையிலே அழகு அசைந்தாட நடுராத்திரியில எங்கிருந்து வருகிறாள்? எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த உனக்கு இதை நான் வேறு சொல்ல வேண்டுமா? இத்தனை வருஷ காலம் சேகருடன் காலேஜில் படித்து பழகியிருக்கிறேன். ஆனால் என்னால் சாதிக்க முடியாத விஷயத்தை நீ சில நாட்களில் சாதித்து விட்டாய். மீனா, இது எவ்வளவு நாளாக நடக்கிறது? இந்த துரோகம் எவ்வளவு நாளாக நடக்கிறது? பிரேமா, நீ என்னை தவறாக நினைத்து விட்டாய். நான் யாருக்குமே துரோகம் செய்யவில்லை. உன்னை மணந்து கொள்ளும்படி சேகரிடம் அன்றாடி கேட்கவே அவர் அறைக்கு போனேன். இதை நம்ப சொல்லுகிறார். வா, இதை தியாகவிடமே சொல்லுவோம். அவர் நம்புகிறாரா என்று பார்ப்போம். வேண்டாம் பிரேமா, வேண்டாம். அவர் மனதில் வீணாக சந்தேகம் என்னும் விஷத்தை கொட்டி அவர் வாழ்வை பாழாக்கி விடாதே பிரேமா. முடியாது. தியாகவிற்கு உண்மை தெரிந்துதான் ஆக வேண்டும். மீனா, எதை பத்தி 2 பேரும் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? பிரேமா, என்ன உங்களிடம் மறைப்பானே? பிரேமா சொல்வதற்கு முன் நானே சொல்லிவிடுகிறேன். நீங்க 2 பேருமே சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டது இந்த புடவை பத்தி தானே? மீனா, இந்த அலங்கார புடவை பெரிய கலகம் உண்டாக்கிடும் போல இருக்கு. அது பிரேமாவின் மனசுல பொறாம உணர்ச்சியும் எனக்கு அமைதி இல்லாத நிலைமையை ஏற்படுத்திட்டு. உங்கள் அமைதியை குலைத்த இந்த புடவை எனக்கு வேண்டவே வேண்டும். பிரேமா, காபி சாப்பிடுமா? அது ஒண்ணுதான் குறைச்சது. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? முதலாளிக்கு உடம்புக்கு சரியில்லையா? அவர் உடம்புல எப்படி இருந்தா என்ன? உன் தங்கை என்னமோ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. ஆசைக்கு ஒரு ஆளு, ஆசைக்கு ஒரு ஆளுன்னு பிடிச்சிருக்கா. இவ்வளவு மானம் கட்டவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பிரேமா, என்னை பத்தி எது வேணும்னாலும் சொல்லு. ஆனா என் தங்கையை பத்தி மட்டும் எதுவும் சொல்லாதம்மா. அவள் பத்திரை மாத்து தங்கம், தியாகத்தின் திருவுருவம். தியாகத்தின் திருவுருவம். கணவராக போகிறவர் காலிழந்து படுத்திருக்கிறார். அதை கூட பொருட்படுத்தாமல் நள்ளிரவில் சிங்காரமாக சேகரைக்கு போகிறார் உன் தங்கை. ஒரு நாளும் இருக்காது. எனக்கு வாழ்வழிக்க தன் வாழ்வியை துறந்த என் தங்கை ஒருபோதும் அப்படி செய்திருக்க மாட்டாள். நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். நான் கண்ணால் பார்த்தது பொய்யா? பிரேமா, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே உண்மை. அன்னமிட்ட வீட்டிலேயே கண்ணமிடுபவர்கள் நீயும் உன் தங்கையும். தியாகுதான் அவள் மேல் உயிரையே வைத்திருக்கிறாரே. நான் விரும்பும் சேகரை என்னிடமிருந்து ஏன் பிரிக்க பார்க்கிறார்? பிரேமா, நானும் மீனாவும் சாதாரண கணக்கு பிள்ளையின் பெண்கள் தான். ஆனா உள்ளத்து உறுதியிலும் நேர்மையிலும் நாங்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை. நான் இப்பொழுதே போய் என் சகோதரியை கேட்கிறேன். நீ சொல்வது மட்டும் உண்மையா இருந்தா அவளை அங்கேயே கொண்டு விடுகிறேன். ஐயா, மீனா எங்கடா? அவங்க அக்கா வந்திருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு வரட்டுங்களா? வேண்டாம் வேண்டாம், நீ போ. மீனா, உண்மை சொல்லு. நான் உன் கூட பிறந்த சகோதரி, என்கிட்ட உண்மை மறைக்காது. நான் ஏன் உன்கிட்ட உண்மை மறைக்கிறேன்? நேத்து நடுராத்திரியில நான் சேகர் அறைக்கு போனது உண்மைதான். என்ன, இதெல்லாம் முதலாளிக்கு தெரியுமா? அக்கா, அவருக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. சத்தம் போட்டு பேசாது, யாருக்காவது விழா போகுது. உனக்கு தான் புத்தி இல்லைன்னு அந்த சேகருக்கு கூட புத்தி இல்லை. அந்த மட்டும் வீட்டிலேயே கண்ணமட துணிஞ்சிட்டாரு. அக்கா, சேகரை ஒண்ணு சொல்லாதே. தன்னலமில்லாத 2 பிறவிகள், என் 2 கண்கள் என்று நான் போற்றிய சேகர், மீனா இருவருமே எனக்கு துரோகம் புரிவார்களா? இருக்காது, இருக்காது. அப்படியானால் மீனா நள்ளிரவில் ஏன் சேகர் அறைக்கு போக வேண்டும்? சொந்த சகோதரியிடம் மீனாவை ஒத்துக்கொள்ளும் போது அதைவிட என்ன சாட்சியம் வேண்டும்? சேகர், என்ன 2 பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்கீங்க?
தூக்க வரல, வீட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். வீட்டை சுத்தி பார்க்க வந்தியா? கூட என்ன கூப்பிட்டு இருக்க கூடாது? சேகர் எதுக்காக தொந்தரவு செய்யற? நான் அவரை கூப்பிடல. அது சரி, நான் லோ கிளாஸ் தான். லோ கிளாஸ்ல எப்படி நடந்தா வெட்டி போடுவாங்க. ஹை கிளாஸ்ல தான் இப்படி நடந்தா ஊர் சிரிச்சு சந்தி சிரிச்சு உங்களுக்கு தெரியும். ஏதோ நமக்கு வேண்டிய பிள்ளையாச்சே, அந்த பொண்ணை நீங்க கட்டிக்க போறீங்களே, உங்க காதுல போட்டு வைக்கலான்னு கேட்டாவும். ஆண்டவா, ஆண்டவனை ஏன் அழைக்கிறாய்? கோழையைப் போல் ஏன் அழுகிறாய்? உன் கால்களைத்தான் இழந்து விட்டாய், கைகளை இழக்கவில்லையே. என்னை பார், உன் உள்ளத்தின் ஒரு பகுதியை பார். நீ வெகு நாட்களாக அழிக்க நினைக்கும் அந்த மிருகப் பகுதியை பார். தெரியவில்லையா? நான் தான் அன்று பாபுவை புதைசேற்றில் தள்ளினாயே, அதற்கு உன்னை தூண்டிவிட்டவன் நான் தான். உன் பணத்தால் பலருக்கு வாழ்வளித்தாய், பல ஏழைகளின் கண்ணீரை துடைத்தாய், உன்னை கொல்ல வந்த பக்கிரியை மன்னித்தாய், சேகருக்கு ரத்தம் கொடுத்தாய். எதற்காக? என்னை வென்று மனித உருவிலே நீ தேவனாக வேண்டும் என்ற ஆசையா? முடியாது, என்னை வெல்ல யாராலும் முடியாது. உன் உடலை நிழல் தொடர்வது போல் உன் உள்ளத்தை நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன். உன்னிடமிருந்து எனக்கு விடுதலே கிடையாதா? கிடையாது. அறியா பருவத்தில் உன் மனதிலே நான் தோன்றி உன்னை கொலைகாரனாக்கினேன். பிறகு இவ்வளவு நாள் உறங்கி கிடந்தேன், இப்போது விழித்து விட்டேன். உன் நண்பரை வாழ வைக்க நீ ஆசைப்பட்டாயே, அதன் முடிவென்ன? அவன் நாகப்பாம்பாகிவிட்டான். அந்த பாம்பை நசுக்க வேண்டாமா? நீ கொடுத்த பாலை உறிஞ்சிவிட்டு உன்னையே கடிக்க படம் எடுத்திருக்கும் அந்த விஷப்பாம்பை புசுக்க வேண்டாமா? எஜமா, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு எஜமா. என்ன? நம்ம எஸ்டேட் தொழிலாளி தங்கிலே ரங்கன மரணப்பாறையிலிருந்து தள்ளி கொலை செய்துட்டாங்க எஜமா. தங்கிலி ரொம்ப நல்லவனுங்க. அவன் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ண ரங்கம் கெடுத்துட்டானுங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமத்தான் தங்கிலி கொலை செய்யலாம். எஜமா, தங்கிலி மரணப்பாறை பக்கம் தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். நான் படகுல போய் தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடறேன். எஜமா, நம்ம எஸ்டேட்லயே தங்கிலி ரொம்ப நல்லவனுங்க. அவன் குடும்பத்தை எஜமான் தான் காப்பாற்றான். ஆமா, சங்கிலி நல்லவன். அவன் குற்றவாளியே அல்ல. ரங்கன் என்ற குற்றவாளியை தண்டித்த நீதிபதி அவன். ஓடு, சங்கிலி எங்க இருந்தால் கண்டுபிடிச்சு கொண்டு வா. அவனுக்கு வேணுங்கிற உதவியை நான் செய்கிறேன். ஓடு, உத்தரவு. தங்கிலி ரொம்ப நல்லவனுங்க. அவன் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ண ரங்க கெடுத்துட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமத்தான் தங்கிலி ரங்கன மரணப்பாறையிலிருந்து தள்ளி கொலை செய்துட்டாங்க. நாளைக்கு மரணப்பாறையில பிக்னிக் அரேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத இந்த நிலையில இந்தாங்க, காபி சாப்பிடுங்க. உதட்டிலே தேன், உள்ளத்திலே விஷம் வைத்திருப்பவர்களை ஆண்டவன் ஏன் படைத்தான் மீனா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னென்னமோ பேசுறீங்களே. அது இருக்கட்டும் மீனா, நீ இன்னும் அந்த மரணப்பாறையிலிருந்து கடலை பார்க்கலையே? இல்ல. அந்த பயங்கரமான இடத்தை நீ அவசியம் பார்க்கணும். ஜெகர், என்ன தியாகம்? நம்பிக்கை துரோகம் செய்த ஒருத்தனே நேற்றுதான் அந்த பாறையின் உச்சியிலிருந்து கீழே தள்ளி கொண்டா ஒரு நல்லவே. அந்த இடத்தை நீங்க பார்க்க வேண்டாமா? அதை போய் நாம ஏன் பார்க்கணும்? அதை பார்க்கத்தானே நாம இங்க வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல மீனா, எங்க குடும்பத்துக்கே வாழ்வளிச்சது அந்த பாறை.
கல்யாணம் செய்துக்க போற நீ அதை கண்டிப்பா பார்க்கணும். சேகர், மீனாவை கூட்டிட்டு போய் அந்த பாறையை காட்டு. பாபு, அன்று நீ என்று மீனா, எனக்கே ஒண்ணும் புரியல. ஏதோ பயமா இருக்கு. எனக்காக காலிழந்த அவர் என்றுமே சந்தோஷமா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. மீனா, தியாக கிட்ட உனக்கு இருக்கிற அன்பின் ஆழத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தியாக உண்மையிலே அதிர்ஷ்டக்காரன். பார்த்து போனீங்களா? மீனா, என்ன மீனா? ஒண்ணுமில்லை. இதுவரை காதால் தான் கேட்டேன், இன்று கண்ணாலும் பார்த்து விட்டேன். வாங்க போகலாம். என்னை இந்த பாறையின் ஓரத்துக்கு அழைச்சிட்டு போ. உண்மையா? இந்த சேரோடவா? வேண்டாங்க, வேண்டாம். மீனா, எனக்கு கால் மட்டும்தான் இல்லை, தைரியம் இருக்கு. அழைச்சிட்டு போ சேகர். அப்ப நானும் வரேன். மீனா, என் உயிர் நண்பன் எனக்கு துணையா இருக்கும் போது வேற எனக்கு என்ன கவலை? அழைச்சிட்டு போ சேகர். மீனா, நீ வா, காட்டு சாப்பிடலாம், ஆறி போயிடும். வாண்ணா, வாமா. போ, இன்னும் போ. இங்கிருந்தே கடல் நல்லா தெரியுதே தியாகு. மேலே போ, கொண்டு போ. வாழ்க்கையின் ஓரத்திற்கே என்னை கொண்டு போ. என்ன தியாகு, என்ன? ரோஜி, கொண்டு போ. தியாகு! தியாகு! இன்னும் நீ சாகவில்லையா? நான் சாக வேண்டுமா தியாகு? எனக்கு வாழ்வு கொடுத்தவன் நீ, எனக்கு உயிர் கொடுத்தவன் நீ. என்னை கொன்றுவிட உனக்கு உரிமை இருக்கிறது தியாகு. ஆனால் என்னை துரோகி என்று மட்டும் சொல்லாதே. அது மரணத்தை விட பயங்கரமானது, கொடுமையானது தியாகு, கொடுமையானது. உயிர் நண்பன் மணக்கப் போகும் பெண்ணோடு கள்ள நட்பு வைத்திருப்பவனை எப்படி என அழைப்பது? ஐயோ, அது போய் தியாகு, போய். எது பொய்? நள்ளிரவில் மீனாவும் அழைத்து வந்தது பொய் என்கிறாயா? அல்லது சற்று நேரத்துக்கு முன்பாக இதே இடத்தில் அவனை அழைத்தபடி நின்றாயே, அது பொய் என்கிறாயா? இரண்டுமே பொய். மீனா என் அறைக்கு வந்தது உண்மை. ஆனால் துரோகம் புரியவர்கள். தலை சுற்றி பாதாளத்தில் தாயிருந்த மீனாவை நான் தாங்கி பிடித்தது உண்மை. ஆனால் தவறான எண்ணத்தோடு அல்ல தியாகு. நீ நினைக்கிற எந்த தவறையும் நான் செய்துவிடவில்லை. ஆனால் நீ கொஞ்சமும் எண்ணி பாராத மாபெரும் தவறை செய்துவிட்டேன். விரும்பிய பெண்ணை மணந்து நீ சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக பெரிய உண்மையை மறைத்து விட்டேன் தியாகு. என்ன உண்மை? என்ன உண்மை? சொல் சொல். என் வானம்பாடிதான் உன் மீனா என்ற உண்மை. மீனா வீட்டுக்கு போகும்போதுதான் எனக்கே தெரியும் தியாகு, மீனா தூய்மையானவள், களங்கமில்லாமல் என்னோடு பழகினாள் என்று நான் சொல்லியிருந்தால் அப்போது நீ நம்பி இருக்க மாட்டாய். எங்கே உன் கல்யாணம் நின்று போய்விடுமோ என்று பயந்துதான் தியாகு நான் உண்மையை மறைத்து விட்டேன். உன் விருப்பப்படியே நான் இறந்து விடுகிறேன் தியாகு. ஆனால் நான் சாவதற்கு முன் சொல்லுகிற கடைசி வார்த்தைகளை நீ நம்ப வேண்டும். மீனா உண்மையிலேயே உன்னைத்தான் நேசிக்கிறாள். அவளது ஒவ்வொரு செய்கையும் அதைத்தான் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அவளது உள்ளமும் உடலும் தூய்மையும் சிகரம் தியாகு. வீண் சந்தேகத்தை விட்டு நீ அவளோடு இன்பமாக வாழ்க்கை நடத்த வேண்டும். என்னால் தான் அவளை மறக்க முடியவில்லை. ஆனால் அவள் என்னை மறந்தே விட்டாள். காதலில் தோற்றவனுக்குத்தான் இது புரியும் தியாகு. இது நீ கொடுத்த உயிர், நீ வளர்த்த உடல், உன் கண்ணுகளை அழியட்டும் தியாகு, அழியட்டும். தியாகு, நீ துரோகி அல்ல, நான் தான் துரோகி. நீ என் வாழ்க்கையில் குறுக்கிடவில்லை, நான் தான் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டேன். நான் ஒரு மிருகம், பெரிய மனிதன் உருவிலே இருக்கும் பிறவி கொலைகாரன். காட்டிலே திரிய வேண்டிய விலங்கு நான். கணவனாக கண்ணனை போல் வாழ்க்கையில் உலவுகிறேன். வாழ வேண்டியவர்கள் மீனாவும் சேகர். நண்பனோடு வாழ முடியாதவன் நான்.
ஐயோ, நான் கொலைகாரன். நான் வாழக்கூடாது. நான் வாழவே கூடாது. சேகர், என்னுடைய கடைசி வேண்டுகோள் ஒன்று. நீயும் மீனாவும் திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாழ வேண்டும். இதுதான் நீ எனக்கு செய்யும் கைவாறு. சாகலியா? நீயா? ஆமா நிஜமா. சங்கிலியை தேடிக்கிட்டு மரணப்பாறை பக்கம் போனேன். நீங்க நாக்காளியோட தண்ணீர் விழுந்ததை பார்த்தேன். நல்ல காலம், ஆழமான இடத்துல விழுந்தீங்க. அதனாலதான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சது. நிஜமா நீங்க செய்த தர்மம் வீண் போக. நிஜமா வீண் போக. ஆண்டவா, சாக விரும்பியவரை பிழைக்க வைத்து விட்டாயே. இதப்பா, என்னுடைய கால்களை என்னால் அசைக்க முடியுது. என் கால்களை அசைக்க முடியுது. கடவுளே, வாழ விரும்பிய போது என் கால்களை பறித்துக் கொண்டாய். சாக நினைக்கும் போது அதை மீண்டும் கொடுத்து விட்டாயே. நிஜமா நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டான். நானே உங்களை ஒரு நாள் கொல்ல நினைச்சேன். இப்ப நானே உங்களை காப்பாற்றும்படி ஆச்சரியமா. நிஜமா நான் இப்பவே போய் உங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்குறேன். வேண்டாம், நான் இங்கு இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் இறந்து விட்டதாகவே இருக்கட்டும். ஆமா, நான் இறந்து விட்டதாகவே இருக்கட்டும். குதிரைக்கார மவனுக்கு 10,000 ஏக்கரா. அப்பா 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 அப்பா, உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ பெரிய மனுஷனாக போற. தியாகவோ போயிட்டா, இனி நீ என் மாப்பிள்ளையாக போற. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உட்கார், நிக்காத. 10,000 ஏக்கரா வந்துச்சு. 10,000 ஏக்கரா பூமிக்கு சொந்தக்காரன் தன் உடலை மறைக்க 8 அடி மண்ணு கூட தேவையில்லைன்னு தண்ணீர்ல மறைஞ்சிட்டான். இப்ப நீங்க சொத்தை பத்தி பேசுறீங்க. நல்ல ஆளியா நீங்க? அப்ப நீ அம்மாவனை கட்டிக்க மாட்டியா? சரிதான், கருமாதி வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசுறாரு. திட்டவட்டமா சொல்றேன், ஒரு காலம் நடக்காது. சேகர், நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இல்லன்னா உன்னை பத்தி மீனாவை பத்தி ஊர்ல சிரிக்க முடியாது, தப்பா சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. சபா போயா போயா போயா. சேகர், அம்மா என்ன அம்மான்னு கூப்பிடாது. போவே. அம்மா, ஊரார் என்ன வேணாலும் சொல்லட்டும்மா, என்ன வேணாலும் சொல்லட்டும். நீங்களாவது என்னுடைய வார்த்தையை நம்புங்கம்மா. உன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்த உத்தமனுக்கு நீ எப்படி இந்த துரோகத்தை செஞ்ச? ஐயோ, தியாகுக்கு துரோகம் செய்யணும்னு நான் நினைச்சது கூட இல்லம்மா. பிரேமா மட்டும் என்ன தடுக்காம இருந்திருந்தா இப்ப எனக்காக நீங்க அழுதுகிட்டு இருப்பீங்கம்மா. நிஜமா உங்க நிலைமையை பார்க்க என்னால பொறுக்கவே முடியல. நாங்கெல்லாம் கூட நல்லா இருக்கோம். அரண்மனை மாதிரி வீடு இருக்க நீங்க இந்த குடிசையில வாழலாமா? இந்த குடிசைக்கு வந்த பிறகுதான் அமைதி என்றால் என்னவென்று எனக்கு புரிந்தது. என்னை பிடித்தாட்டிய பொறாமை என்னை விட்டு அகன்று விட்டது. பணத்தின் பளபளப்பும் செல்வத்தின் சிறப்பும் அது இல்லாதவனுக்கு தான் கவர்ச்சி, அது உடையவனுக்கு பெரிய வேதனை. பெரிய வேதனை. தெரியாமலா இயேசுநாதர் சொன்னார், ஊசியின் முனையிலே ஒட்டகத்தை நுழைய வைத்தாலும் வைக்கலாம், ஆனால் பண்பில்லாத பணக்காரனை சொர்க்கத்தில் நுழைய வைக்க முடியாது என்று. நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்க, இவ்வளவு தர்மம் செஞ்சா உங்களுக்கு இப்படி வரலாமா? நாம் தர்மம் செய்யும் போது சில தவறுகளும் செய்கிறோம். என் கணக்க பிள்ளையின் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதனுடைய முடிவு என்ன? 2 உயர்ந்த ஜீவன்கள் ஒன்று சேர முடியாதபடி நான் பிரித்தேன். நான் இறந்து விட்டதாக இருந்தால்தான் என் மீனாவும் சேகரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும். ஆகையால் நான் இங்கிருப்பதுதான் நல்லது. உனக்கு நான் பாரமாக இருக்க விரும்பவில்லை. பக்கிரி, நீ எனக்கு ஏதாவது வேலை கொடு, நான் செய்கிறேன். உங்ககிட்ட நான் வேலை வாங்குறதா? இருக்கட்டுமே. பரம்பரை பரம்பரையாக எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்துல வேலை வாங்கி சாப்பாடு போட்டது. இப்போது என் தலைமுறையில் நான் வேலை செய்கிறேன், நீ எனக்கு சாப்பாடு போடு. பக்கிரி, ஆண்டவன் எதற்குமே கணக்கு வைத்திருக்கிறான்.
தவறு என்னுடையதான் மீனா. நான் முதல்லயே உண்மையை சொல்லியிருக்கோம். தியாகி என்ன சந்தேகப்பட்டான். மரணப்பாறையில் நான் உண்மையை சொன்னதும் வாழ வேண்டிய நம்ம 2 பேருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டதாக எண்ணி தன்னை நானே அழிச்சுக்கிட்டான் தியாகி. சேகர், நீங்கள் சொல்ல வேண்டியதை காலம் தவறி சொல்லி அவரை அழித்து விட்டீர்கள். என் அன்புக்கு தவம் கிடந்த அவரிடம் உள்ளத்தில் பொங்கிய அன்பை காட்டாமல் வெறும் வேலைக்காரியை போல் நடந்து விட்டேன். மனதில் உள்ள உண்மையை மறைத்து அவரை கொன்றுவிட்டு இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல மீனா. உடனே நீங்கள் பிரேமாவை மணக்க வேண்டும். பிரேமாவை? அவருடைய தாலி கட்டாத மனைவி என்ற நிலையில உங்களை கெஞ்சி கேட்கிறேன். தவறான பிரச்சாரத்தால் மறைந்த அவருடைய பேருக்கு களங்கம் ஏற்படாமல் காப்பாற்றுங்கள். அடுத்த முறை நீங்கள் என்னை சந்திக்கும் போது பிரேமாவின் கணவனாக என்னை சந்தியுங்கள். தட்டி சுத்ததடா கை விட்டதடா, தட்டி சுத்ததடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. நானும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா. தட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா. அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா. எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா. பிறகு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, பிறகு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா. இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா.
ஒத்துக்கிட்டாருப்பா. அப்படியா? சந்தோஷம். ஆனா நான் முழுசா ஏதோ பிளான் போட்டுருந்தேன், ஏதோ பாதியாவது தேரிச்சு, பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நான் பண்ணிடுறேன். ஐயா, பத்திரன் இல்லைங்களா? வெளியே போயிருக்க. என்னப்பா சமாச்சாரம்? நம்ம ஜமீன்தார் தியாகராசர் வீட்டுல ஒரே அமக்களமா இருக்கான். சோறு பலகாரம் எல்லாம் போடுறாங்களாம். ஏன்? தியாகராசருடைய நண்பருக்கு கல்யாணமா. பத்திரன் இருந்தா கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். வந்தா சொல்லிடுங்க. தியாகராசரின் நண்பருக்கு கல்யாணம். என் நண்பன் சேகருக்கும் மீனாவுக்கும் கல்யாணம். எந்த இருவருடைய அன்பு பிழைப்புக்கு நான் எவனாக வந்தேனோ அவர்களுடைய திருமணத்தை நான் பார்க்க வேண்டாமா? தனியா போயிட்டு வாங்கிட்டு போ. இங்க தனியா போறிய எப்படி இந்த பக்கம் போ. எல்லாம் வருஷா போ பாருங்கயா. கொடுக்கும் கைகள் என்று கர்வப்பட்டாயே, உன் வீட்டிலே உனக்கு பிச்சை. என்ன மீனா? இந்தாம்மா, நான் உனக்கு அளிக்கும் கல்யாண பரிசு. என் பங்குக்கு வந்த சொத்தை எல்லாம் உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் வேண்டாம் மீனா. இல்ல பிரேமா, அவரே போன பிறகு அவருடைய செல்வத்தை அனுபவிச்சு என்னால வாழ முடியாது. மீனா, உன்னுடைய தியாக பண்பு தெரியாம உன்னை நான் தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு மீனா. பிரேமா, நீ நினைத்தது போல் ஆரம்பத்தில் சேகரோடு குறும்புத்தனமாக பழகினது உண்மைதான். ஆனால் உண்மையிலேயே என் உள்ளத்தை தொட்டவர், என் ஆத்மாவில் உயிருக்கு மேலாக நிறைந்தவர் யார் தெரியுமா? யாரு? அவர்தான் இந்த படத்தில் இருப்பவர். அவர் என்னை காப்பாற்ற காலிழந்த அன்று என் மனதில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. இருட்டறையில் ஒளி நிறைந்தது போல் என் மனதில் தியாகம் ஒருவர்தான் நிறைந்தார். பிரேமா, தாயை போல் வேலைக்காரியை போல் அவரை காத்து வந்தேன். ஆனால் மீனா, நீ இப்படி நேசித்தாய் என்ற தியாகவுக்கு தெரிந்திருந்தால் அவர் நிச்சயம் வாழ்ந்திருப்பார் மீனா. வாழ்ந்திருப்பேன். மீனா என்னைத்தான் நேசிக்கிறாள். மீனா என்னைத்தான் நேசிக்கிறாள். பிரேமா, இந்தாம்மா, நேரமாச்சு, போ. எந்த மரணப்பாறையில் உங்கள் வாழ்வை நீங்கள் முடித்துக் கொண்டீர்களோ அதே மரணப்பாறைக்கு நானும் வருகிறேன். வாழ்விலேதான் நாம் ஒன்று சேரவில்லை, மரணமாவது நம்மை ஒன்று சேர்க்கட்டும். எப்படி உயிர் வந்துச்சு? தாலிகட்ட வீட்டுல தகராறுலாம் உண்டாக்கிட்டா என்ன செய்யறது இப்போ?
கல்யாணம் ஆவற வரைக்கும் கட்ட அவுப்பனா? இந்த பாவியான உங்களுக்கு எவ்வளவு துன்பம். துன்பமா? இந்த உலகத்துல எனக்காக கூட ஒரு ஜீவன் உயிர் விட தயாரா இருக்குன்னு நினைக்கும் போது என்னுடைய துன்பமெல்லாம் எங்கேயோ பறந்து போயிடுச்சு. மீனா பறந்து போயிடுச்சு. என்னை கைவிட மாட்டீங்களா? உன்னையா கைவிடவா? அது எந்த ஜென்மத்திலும் இல்லை மீனா, எந்த ஜென்மத்திலும். சொத்த பூரா அடையணும்னு எவ்வளவோ அயோக்கியத்தனம் பண்ண. ஆனா அதர்மந்தான் ஜெயிக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. தர்மந்தான் ஜெயிக்கும்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுச்சாரு. பொன்னை விரும்பும்